நியூயார்க்காக இருக்கட்டும், நியூ ஜெர்சியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய இர்வினாக இருக்கட்டும், டெக்ஸஸாக இருக்கட்டும், பே ஏரியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் சுவாமி விவேகானந்தருடைய சிறப்பை செயல்களை சொல்ல ஒருபோதும் மறக்கவில்லை. துறவினுடைய அடிநாதமே வித்தே வேறே, துன்பத்தை தனதாக்கி கொண்டு இன்பத்தை பிறருக்கு தர வேண்டும், அதுதான் துறவிக்கான முதல் படி. இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்தி, இந்த உலக வரைபடத்தில் வெண்மைக்கு புனிதம் தந்தவர் ராமகிருஷ்ணர் வள்ளலார் என்றால், காவிக்கு புனிதம் தந்தவர்கள் பல பேர் உண்டு. அது ஆதிசங்கரராக இருக்கலாம், நவீன மகான்களாக இருக்கலாம். ஆனால் காவி உடைக்குள் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மகான் உண்டென்றால் அவர்தான் சுவாமி விவேகானந்தர். அண்மையிலே அடியேன் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் பல இடங்களில், நியூயார்க்காக இருக்கட்டும், நியூ ஜெர்சியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய இர்வினாக இருக்கட்டும், டெக்ஸஸாக இருக்கட்டும், பே ஏரியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் சுவாமி விவேகானந்தருடைய சிறப்பை செயல்களை சொல்ல ஒருபோதும் மறக்கவில்லை. எழுமின் விழிமின் என்று விழிகளில் மட்டும் அவர் வழிகாட்டவில்லை, தன்னுடைய செயலால், செய்கையால், சொல்லால் இந்த மண்ணில் வழிகாட்டி வாழ்ந்து காட்டிய ஒரு மகான், காவிக்கு புனிதம் தந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கையை அப்படியே சின்ன சின்னதாக புரட்டி பாருங்களேன். துறவு போகணுன்னு தாயார்கிட்ட சொல்கிறாங்க, அப்படியா இந்த கத்தியை எடுத்து கையில் கொடுப்பான்னு கொடுத்தாங்க. நீ துறவு போக முடியாது, வீட்டுக்குள்ளே போன்ட்டாங்க. என்னென்னு காரணம் தெரியல. சில மாதங்கள் கழித்து மீண்டும் துறவுன்னாரு, கத்தியை எடுத்து கையில் கொடுன்னாரு, கொடுத்தாங்க. துறவு போக முடியாது போன்னாங்க. 3வது முறை அதே மாதிரி கேட்குறாரு, இப்பையும் கொடுன்னாங்க, கொடுத்தாங்க. மகனே நீ துறவுக்கு தகுதியானவர். அப்போ சுவாமி தாயாரிடத்தில் கேட்குறாங்க, நம்ம ஒரே கத்தி மீண்டும் மீண்டும் கொடுக்குறேன், 3வது முறை ஏன் அனுமதி? இல்லை ராஜா, நீ ஒவ்வொரு முறை துறவுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்ற போது நான் ஒரு தேர்வு வைத்தேன், கத்தியை எடுத்து கொடு என்றேன். பாதுகாப்பான பிடியை உன் பக்கத்திலும் கூர்மையை என் பக்கத்திலும் வைத்தாய். இந்த முறைதான் கூர்மையை உன் பக்கத்தில் பிடித்து பாதுகாப்பான பகுதியை என் பக்கம் தந்தாய். துறவினுடைய அடிநாதமே வித்தே வேறே, துன்பத்தை தனதாக்கி கொண்டு இன்பத்தை பிறருக்கு தர வேண்டும், அதுதான் துறவிக்கான முதல் படி, அதை தொட்டிருக்கிறாய், புறப்படு என்றார். சார் சிகாகோவில் போய் அவர் பேசிட்டு வந்துட்டார். ஊர் உலகமெல்லாம் பாராட்டு. இந்தியாவில் ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் ஒரு பாராட்டு. அன்று மாலை கூட்டம் நடக்கப் போகிறது. 5 மணிக்கு அவர் வரார். வரவேற்பு நடனம் ஒரு தாசி, அந்த ஊரினுடைய தலைமை விலை மாதர் வரவேற்பு நடனம். பக்த மீராவினுடைய ஒரு பாடல், ஒரு அபங்க பாடலை எடுத்து நரசிம்ம மேத்தாவினுடைய பக்த மீராவை மையப்படுத்திய ஒரு அற்புதமான பாடலை தம்புராவை மீட்டிக்கொண்டு பாடுகிறார். அந்த பாடலினுடைய கருப்பொருள் எதுதான், பாரஸ்கல் பாரஸ்கல் என்று ஒரு கல் இருக்கும். அந்த கல்லினுடைய இயல்பு இறைவனையும் இறை பீடத்தையும் இணைக்கக்கூடிய உலோகம் இருக்குல்ல, அது மேலே இந்த பாரஸ்கல் பட்டாலும் அந்த தகரம் தங்கமாக மாறிடும். சாதாரணமாக கசாப்பு கடையிலே அருவாள் பயன்படுத்துவோம்ல, அந்த அருவாள் மீது இந்த பாரஸ்கல் பட்டாலும் அந்த அருவா தங்கமாக மாறிடும். காரணம் கல்லினுடைய இயல்பு அப்படி. அதுபோல அந்த மகள் பாடுகின்றால், நான் கசாப்பு கடையில் பயன்படுத்தக்கூடிய அருவாள் போல இருக்கலாம், ஆனால் சுவாமி விவேகானந்தர் நீ பாரஸ்கல் என்றால் என்னை எப்படி புறம் தள்ளலாம், என் நடனத்தை எப்படி நீ ஒதுக்கி தள்ளலாம், நீ உயர்ந்த மகான் அல்லவா என்று கருப்பொருளோடு பாடி முடிக்கிறார். அவர் கண்ணீர் மல்க சொல்கின்றார், அம்மா எனக்கு காவி தந்தது அன்னை, எனக்கு இந்த அற்புதமான ஞான மார்க்கத்தில் அறிவுரை தந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர், என் விழியை திறந்து வைத்து எனக்கு புதிய பாதை காட்டியது நீ அல்லவோ தாயை.
இப்படி உள்ளதை உள்ளபடி சொன்ன அந்த ஞானியினுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம படிக்கணும். ஒரே வரியில் எழுதுகிறார், நீங்கள் மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமானால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது. நீங்கள் பசித்த காலி வயிர்களுக்கு முன்பு ஆண்டவன் பெருமையை பேசாதீர்கள், வயிற்று பசியை போக்குங்கள். இப்படி புரட்சிகளை, புதுமைகளை, வித்தியாசங்களை இந்த மண்ணில் செய்து ஆனந்தத்தை நிலைபெறச் செய்த ஒரு மகான் சுவாமி விவேகானந்தர். அவரை இன்று நினைப்பது ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.